நம்ம ஆண்டவரை நேசிக்கிறத குறித்து நாம் படித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரை நேசித்து கீழ்ப்படிய வேண்டும் என்று நாம் ஒரு பாடத்தை பார்த்தோம். அப்புறம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவரை சேவிக்க வேண்டும், அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் அ என்ற தலைப்பில் இன்னொரு பாடத்தை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு என்னவென்றால், தேவனை அவர் தந்த இயேசு என்ற ஈவுக்காக நேசிக்க வேண்டும் என்பதுதான். தேவனை தேவன் தந்த இயேசு என்ற ஈவுக்காக நாம் நேசிக்க வேண்டும். இந்த உலகத்துல ஆண்டவர் நமக்கு செஞ்ச நன்மைகள நம்ம பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, ஆண்டவர நேசிச்சு, அவருக்கு நம்ம கீழ்ப்படிகிறோம். நம்ம அவருக்கு ஊழியம் செய்றோம். அது எல்லாமே நல்லது தான். ஆனா இந்த உலகத்துல நமக்கு கிடைக்கிற எல்லா நன்மைகளை காட்டிலும் ஒரு பெரிய நன்மை எது அப்படின்னா, அ இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற அந்த ஈவு தான். தேவனே மனுஷனாக வந்தார். எப்படி அவர் மனுஷனாக வந்தார் அப்படின்னா, தேவன் இந்த உலகத்தை இவ்வளவாய் அன்பு கூர்ந்து தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். கொடுத்தார் அப்படின்ற அந்த கொடுக்கிறதுல இருந்து தான் கிவிங்ல இருந்து தான் கிஃப்ட் அப்படிங்கிற வார்த்தை வருகிறது. ஸோ ஒரு பெரிய கிஃப்ட் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு வரம், ஒரு ஈவு யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து என்று நாம சொல்ல முடியும். ஸோ இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பெரிய ஈவ இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு ஈவ தேவன் நமக்கு கொடுத்தார். எனவே நாம் தேவனை நேசிக்க வேண்டும் என்பத நம்ம பார்க்க போறோம். ஆ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு எப்படி வந்தார்? ஆ அந்த வந்த அ அவர் வந்தபோது நடந்த ஒரு சம்பவத்த இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அந்த சம்பவத்தோடு நம்மையும் பொருத்தி பார்க்கலாம். ஆ நம்முடைய வாழ்க்கையில இயேசு எப்படி வந்தாரு? நாம எப்படி அந்த சம்பவத்துல உள்ள நபர்களைப் போல நாம எப்படி இந்த உலகத்துக்கு இயேசுவ காண்பிக்க முடியும்? இயேசுவ அன்பு செலுத்த முடியும்? அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே. நீங்க வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். லூக்கா 1வது அதிகாரம் 26லிருந்து 31 வரை. லூக்கா 1வது அதிகாரம் 26லிருந்து 31 வரை. நமக்கு ஆ தெரிந்த ஒரு வேத பகுதி. அநேக முறை கிறிஸ்துமஸ் காலங்கள்ல நாம வாசிக்கிறது உண்டு. பட் இன்னைக்கு நாம இத எடுத்து நம்ம வாசிக்கிறோம். ஏன்னா, நம்முடைய டாபிக் வந்து இயேசு கிறிஸ்து என்ற ஈவு. 26வது வசனத்திலிருந்து லூக்கா 1வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரை உள்ள வசனங்கள். இங்க நம்ம பார்க்கிறது என்னன்னா, முதலாவதாக 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு கன்னிகையின் இடத்துக்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். இங்க நம்ம முத பார்க்கிற விஷயம் என்ன அப்படின்னா, தேவதூதன் ஒரு பெரிய அறிவிப்ப மரியாளுக்கு கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். எப்படி மரியாள ஆண்டவர் தன்னுடைய மீட்பின் திட்டத்திற்கான ஒரு கருவியாக பயன்படுத்துறார் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். ஸோ இந்த இடத்துல காபிரியேல் தூதன் வந்து மரியாளை ஆ பார்க்க வருவதை நம்ம பார்க்கிறோம். அங்க வந்து பெரிய பெரிய அறிவிப்பு கொடுக்கிறத பார்க்கிறோம். இந்த அறிவிப்பு வந்து ஆ அவ மரியாள் அன்றாடம் செய்யும் வேலையில ஒரு இன்டரப்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்கிறத விட, ஆண்டவருடைய இன்டர்வென்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் வந்து ஒருத்தவங்களுடைய காரியங்கள வந்து தடுத்து நிறுத்தல. ஆண்டவர் அதுக்குள்ள ஈடுபடுவதை நம்ம பார்க்கிறோம். அன்றாடம் செய்யும் வேலையில ஈடுபடுவதை நம்ம பார்க்கிறோம். இங்க வந்து மரியாள் ஜெபித்துக் கொண்டிருந்தால், உபவாசம் எடுத்து ஜெபித்துக் கொண்டிருந்தால், அல்லது ஒரு ஆல் நைட் பிரேயர்ல இருந்தாங்க, துதி ஆராதனையில இருந்தாங்க. அப்படின்லாம் எழுதப்பட்டிருக்கல. ஆ வந்து பார்த்தார்கள்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. மற்றபடி வேற ஒன்றும் இந்த இடத்துல சொல்லப்படவில்லை. எனவே நாம அ அவர்கள் வந்து ஒரு ஆராதனை கூட்டத்திலோ, ஜெப நேரத்திலோ இருந்தார்கள் என்று நாம எடுத்துக்கொள்ள தேவையில்ல. ஆனா நிச்சயமா அவள் தன்னுடைய வீட்டில் இருந்தாள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். வீட்டில ஒருவேள அன்றாடம் செய்ய வேண்டிய வேலைகளை அவள் செய்து கொண்டிருக்கலாம். ஆனா அந்த நேரத்திலும் கூட தேவன் ஒரு செய்திய மரியாளுக்கு அனுப்புறத நாம பார்க்கிறோம். நம்ம வேதத்துல பல இடங்கள்ல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்கள் வந்து ஆ தேவனே என்ட்ட பேசுங்க அப்படின்னு காத்துக்கிட்டு அந்த அந்த நேரத்துல
காத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. ஒருவேளை முன்னாடி காத்துட்டு இருந்திருக்கலாம், ஜெபம் பண்ணியிருக்கலாம். அவங்களுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருக்கலாம். ஆண்டவர் என்ட்ட பேச மாட்டாரா? அப்படின்ற ஆதங்கம் அல்லது எதிர்பார்ப்பு அவர்களுக்குள்ள இருக்கலாம். அல்லது ஒரு தேடல் கூட இருக்கலாம். ஆனா, நீங்க நெறைய இடத்துல நீங்க பார்க்கும்போது, எல்லா இடத்துலயும் நான் சொல்லல. பல இடங்கள்ல நீங்க பார்க்கும்போது, ஆ மக்கள் தங்களுடைய வேலைய செஞ்சுட்டு இருக்கும்போது, ஆண்டவர் வந்து அவங்களோட பேசுவதை, அவர்களுக்கு செய்தியை கொடுப்பத நாம பார்க்கிறோம். மோசே மோசே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார். ஆ அங்கே ஒரு எரியும் நெருப்புல, புதர்ல எரியும் நெருப்பின் மூலமாக ஆண்டவர் வந்து பேசுறத நாம பார்க்கிறோம். கிதியோன் வந்து அ போர் அடித்துக் கொண்டிருந்தார். அவரோட ஆண்டவர் பேசினத நாம பார்க்கிறோம். அதேபோல ஆ சீடர்கள் வந்து மீன் பிடித்துக் கொண்டிருந்தார்கள். அங்க இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து, "என் பின்னே வாருங்கள்" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னை பின்பற்றி வாருங்கள்" என்று சொல்வத நம்ம பார்க்கிறோம். ஸோ, ஆண்டவருக்கு நம்ம அடிக்கடி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? நம்ம வந்து ஆண்டவருக்கு அவைலபிளா இருக்கணும். ஆ ஏபிளா ஒரு காரியத்த செய்ய திறன் உள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. ஆனா ஆண்டவருக்கு அவைலபிளா இருந்தாவே போதும் அப்படின்னு நெறைய பேரு சொல்றத நம்ம பார்த்திருக்கிறோம். ஆண்டவருக்கு அவைலபிளா அத ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு கிடைக்கப் பெறும்படியாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத சிலர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, எல்லா வேலையும் வுட்டுட்டு, "ஆண்டவரே என்கூட பேசுங்கன்னு" உட்கார்ந்திருந்தா தான் ஆண்டவர் பேசுவாரு அப்படின்னு நெனச்சுக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. ஒரு நபர் ஆ நபருக்கு வந்து அந்த ஒரு ஆசை இருந்தாலே போதும். ஒரு ஜெபம் இருந்து கொண்டே இருக்கும் என்றால், ஆ இங்கே ஜெபித்துக் கொண்டிருந்தாங்கன்னு கூட சொல்லப்படவில்லை. நான் சொல்றேன். அந்த ஆசை இருக்கும் என்றால், அல்லது ஆண்டவர் வந்து ஒரு திட்டத்த வச்சிருப்பாரு என்றால், ஆ ஒருத்தவங்கட்ட வந்து பேசணும் அப்படின்னா, நிச்சயமா ஆண்டவர் வந்து பேசுவார். ஆனா, அந்த திட்டம் வந்து நம்ம மூலமாக செய்யப்படுமா? செய்யப்படாதா? என்பது, நாம ஆண்டவருக்கு என்ன மாரியான பதில கொடுக்கிறோம் என்பதிலிருந்து தான் அது வந்து தெரிய வரும். ஒருவேள மரியாள் சொல்லியிருக்கலாம், "இதெல்லாம் என்னால ஆகாது. நான்லாம் வந்து ஆ கன்னியாக இருக்கிறேன். எனக்கு வந்து குழந்தையா? ஆஹா முடியாது. இதெல்லாம் முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு வேற யாராவது பார்த்துக்கங்கன்னு கூட சொல்லிட்டு போயிருக்கலாம். அப்படி இப்ப அப்படி அ சொல்ற சொல்லவே முடியாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. நிச்சயமாக சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி சொல்லாம, முழுவதுமாக மரியாள் ஆண்டவருடைய அந்த கட்டளைக்கு, ஆண்டவருடைய எதிர்பார்ப்புக்கு, ஆண்டவருடைய திட்டத்துக்கு தன்னை அர்ப்பணம் செய்யறத நாம பார்க்கிறோம். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த இடத்துல காபிரியேல் தூதன் வந்து மரியாள பார்த்து பேசுறாங்க. ஆம், இந்த ஒரு சாதாரண ஊர்ல, நாசரேத் ஊர்ல, ஒரு தாழ்மையான ஒரு குடும்பத்திலிருந்து வருகிற அந்த பெண்ணுக்கு ஒரு கிடைச்ச ஒரு பெரிய பெரிய அதிசயம், ஒரு பெரிய வாய்ப்பு என்று சொல்லலாம். ஆ இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வயிற்றிலே ஆ சுமக்கும் ஒரு 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 பெண்ணாக, ஒரு ஆண்டவருடைய கருவியாக இருக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறத நாம பார்க்கிறோம். வேதவசனம் சொல்லுது 1 சாமுவேல் 16:7ல ஆண்டவர் வந்து அ மனுஷருடைய தோற்றத்த பார்க்கல. வெளிப்பிரகாரமான தோற்றத்த பார்க்கல. அவர் வந்து இதயத்த தான் பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத பார்க்கிறோம். ஏசாயா 55:8, 9ல நம்ம பார்க்கிறோம். "உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. உன் வழிகள் என் வழிகள் அல்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றத பார்க்கிறோம். ஆண்டவர் வந்து சில வேளைகள்ல நாம நமக்கென்று வைத்திருக்கும் திட்டத்த காட்டிலும் ஒரு அற்புதமான, ஒரு பெரிய நல்ல திட்டத்த ஆண்டவர் வைத்து, அந்த திட்டத்த நம்மட்ட கொண்டு வருவாரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். நீங்க நெனச்சு பாருங்க. திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. ஒரு பெரிய ஆ ஆ பெரிய அதிபதி அல்லது நம்ம பிரைம் மினிஸ்டர் அல்லது சீஃப் மினிஸ்டர் ஆ கிட்டேருந்து ஒரு ஃபோன் வருது. நான் உங்க வீட்டுக்கு நான் வந்து சாப்பிடணும். அல்லது எனக்கு நீங்க இந்த உதவி செய்ய முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த திறமை இருக்கோ இல்லையோ, பட் நீங்க இந்த உதவி எனக்கு செய்ய முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கறாங்க. நீங்க என்ன செய்வீங்க? எப்படியா இருந்தாலும் நீங்க குடுத்துருவீங்க இல்லைங்களா? ஸோ அ அதுபோல தான் ஒரு பெரிய அ ஒரு உதவிய செய்யும்படியாக இந்த இடத்துல அ இவர் ஆண்டவர் வந்து மரியாள்ட்ட கேட்கிறத நம்ம பார்க்கிறோம். மரியாளும் ஆண்டவருடைய சித்தத்துக்கு தன்னை கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல ஆண்டவர் பேசும்போது மரியாள பார்த்து தேவதூதன் மூலமா என்ன சொல்றாரு அப்படின்னா, 28வது வசனத்திலிருந்து 31 வரைக்கும் நீங்க வாசிக்கும்போது, ஆ இங்க சொல்றாரு, அவள் அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, "கிருபை பெற்றவளே வாழ்க! ஹைலி ஃபேவர்ட் கிருபை பெற்றவளே வாழ்க! கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள்" என்றார். அதாவது ஆ வேத வசனத்தினுடைய அந்த புராபசிஸ் இருக்குல்ல, தீர்க்க தரிசனங்கள வந்து
ஆம், வியாக்கியானம் பண்ணும்போது ப்ரோலெப்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோலெப்டிக் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நடக்க போற விஷயத்த முன்பாகவே நடந்தது போல பாவித்து ஆ, பேசுவது. ஆ, இதுல வந்து பாத்தீங்கன்னா, கிருபை பெற்றவளே, நிச்சயமாக ஆண்டவருடைய கிருபை மரியாள் மேல இருந்ததுனால தான் மரியாள நோக்கி இந்த செய்தி வருவதை நம்ம பார்க்கிறோம். ஆ, ஆண்டவரும் மரியாள வந்து தனது கருவியாக பயன்படுத்த வருகிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். நிச்சயமாக கர்த்தர் வந்து மரியாளோடு இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்பது பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை ஆ, இவள் தன்னுடைய வயிற்றிலே சுமப்பதன் மூலமாக எல்லா ஸ்திரீகளை காட்டிலும் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக மாறுகிறாள் என்பதை பார்க்கிறோம். ஆனா ஏற்கனவே அவள் மாறினவள் போல பாவித்து ஆண்டவர் அவளிடத்துல பேசுவதை நாம பார்க்கிறோம். இது இந்த இந்த மாதிரியான வசனங்கள் பல இடங்கள்ல யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறத அதாவது நடக்க போகும் காரியம் வந்து நடந்ததாக பாவித்து பேசும் ஒரு காரியம். ஃபார் எக்ஸாம்பிள், இயேசு கிறிஸ்து வந்து ஆம், அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது, அந்த கடைசி ராபோஜனத்துல அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது, இது உங்களுக்காக பிற்கப்பட்ட என்னுடைய சரீரம் அப்படின்னு சொல்றாரு. பிற்கப்படல, பட் பிற்கப்பட போது. ஆனா பிற்கப்பட்டதாக பாவித்து அந்த நேரத்துல அந்த நேரத்துல பிற்கப்பட்டதாக பாவித்து பேசுவதை நாம பார்க்கிறோம். ஆம், உதாரணத்துக்கு எப்தா கிட்ட வந்து தேவதூதன் சாரி எப்தா எப்தாவை குறித்து வசனம் அங்க சொல்லும்போது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, பராக்கிரமசாலியாக அவன் இருந்தான் அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். ஆனா பராக்கிரமசாலியாக அவன் மாறினான் என்பதுதான் நம்ம வேத வசனத்தை வாசிக்கும்போது நம்ம புரிகிறது. இந்த இடத்துல ஆ நடக்கப் போற காரியத்த மனசுல வைத்து நடந்ததாக பாவித்து, "நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள்" அப்படிங்கிற செய்திய சொல்லும்போது, இங்க மரியாளுடைய பதில் என்னவா இருக்கு அப்படின்னா, ரொம்ப ஆ தாழ்மையோட, ஆ அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்படைச்சு சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஆ அவள் அவளோ அவனைக் கண்டு, அவன் வார்த்தையினால் கலங்கி, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, "மரியாளே, பயப்படாதே. நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவள் பெரியவராய் இருப்பார். உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார்." அப்படின்லாம் இந்த இடத்துல சொல்றத பாருங்க. கலங்காதே. அவள் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தால், இந்த இடத்துல தேவதூதனை பார்த்து, பயப்படாத, தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். இந்த கிருபை அப்படிங்கிற அந்த வார்த்தைய வந்து பலர் ரொம்ப சீப்பா அ நெனச்சுக்கிறாங்க. கிருபைனா ஏதோ அ ஆண்டவர் வந்து சரி பாவம் போ அப்படின்னு சொல்றதில்ல. கிருபை என்பது ஒரு எம்பவர்மென்ட். கிருபைங்கிறது வந்து இந்த இடத்துல எப்படி செயல்படுது அப்படின்னா, மரியாள் வந்து தன்னை ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கும்போது தான், அந்த கிருபை வந்து மரியாளுக்குள்ள செயல்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆ ப மரியாளை வந்து தேர்ந்தெடுப்பதற்கும் கிருபை தான். மரியாளுக்குள்ள செயல்படுவதற்கும் கிருபை தான். அப்படி ஒட்டுமொத்தமா நம்ம பார்த்தோம்னா, அது கிருபை என்பது ஒரு எம்பவர்மென்ட், ஒரு பலப்படுத்தப்படுதல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு ஒரு டாஸ்க், ஒரு பொறுப்ப தராரு அப்படின்னா, ஒரு பெரிய பொறுப்ப தராரு அப்படின்னா, ஒரு பெரிய அழைப்ப தராரு அப்படின்னா, ஒரு பெரிய அ எதிர்பார்ப்ப நமக்காக ஆண்டவர் வச்சிருக்கிறாரு அப்படின்னா, அதுவும் கிருபை தான். ஏன்னா, நாம ஒண்ணுமே கிடையாது. நம்மள வந்து ஆண்டவர் பயன்படுத்துறாரு அப்படின்னும்போது, அதுவும் கிருபை தான். ஆனா, ஆண்டவர் பயன்படுத்துவதற்கு பலத்த குடுக்குறார்ல. நாம ஆண்டவருடைய வேலைய செய்வதற்கு நாம பலத்த பெறுகிறோம் இல்லையா? ஆண்டவரிடமிருந்து பெறுகிற அந்த பலமும் கிருபை தான் அப்படிங்கிறத நானு உங்களுக்கு முன்பாக வைக்க இருக்கிறேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப அ முக்கியமான ஒரு காரியம். ஒரு ஊர்ல அ ஒரு ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜா ரொம்ப 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 அழகா இருப்பாரு. அப்புறம் அ நல்ல திடகாத்திரமா பார்க்கறதுக்கே ஒரு ஒரு பெரிய போர் வீரன் போல இருப்பாரு. அவரு ஒரு நாளு சொன்னாரு, தன்னுடைய மந்திரிய பார்த்து சொன்னாரு, மந்திரியே நான் வந்து என்ன படம் வரையறதுக்கு ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்ட நான் வந்து அ எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன்." அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. அவரு அரண்மனையிலேயே ஒரு சில ஆர்டிஸ்ட்லாம் இருக்கிறாங்க. பட்டு ரொம்ப சிறந்த ஆர்டிஸ்ட்ட நானு தேர்ந்தெடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொன்னாரு.
அப்படியான்னு சொல்லிட்டு அந்த மந்திரி என்ன செஞ்சாருன்னா, இந்த செய்திய தனக்குள்ளேயே வச்சிருக்காம, இந்த ஊருக்கெல்லாம் பரப்பி விட்டாரு. பரப்புனோனே ஊர்ல உள்ள, நாட்டுல உள்ள எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்து நாம தான், நாம தான், நாம தான்னு சொல்லிட்டு ஆ ரொம்ப ஆ ஆ எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுல எல்லா ஆர்டிஸ்டும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் தான் பெரிய ஆளு, நான் தான் பெரிய ஆளு, நீ தான் பெரிய ஆளு. எனக்கு தான் இப்படி கிடைக்கும். நான் தான் நல்லா வரைவேன். எனக்கு ராஜா என்ன தெரியுமா செய்வாரு? இது தருவாரு, அது தருவாரு, இவ்வளோ பொன் பொன் காசு தருவாரு, நிலம் தருவாருன்ட்டு எல்லாருமே என்ன செய்றாங்க? தன்னை வந்து பெருசா பேசிக்கிறாங்க. பெருசா பேசிக்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் வந்துச்சு. ராஜா சொன்னாரு, "நான் வந்து என்னுடைய என்ன வந்து படம் வரையறதுக்கு ஒரு ஆள நான் தேர்ந்தெடுத்துட்டேன்." அப்படின்னு அவர் சொன்னாரு. "ஓ! அப்படியா?" அப்படின்னோனே யாருன்னு சொல்லிட்டு அ மந்திரி ஏன்னா மந்திரி மூலமா தான் அவர் தேர்ந்தெடுக்கணும். ஆ ஆனா மந்திரி உதவியே இல்லாம நான் எடுத்துட்டேன்னு சொல்றாரே! அது எப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது அவர் சொன்னாரு, "நானு கேள்விப்பட்டேன். இந்த தேசத்துல உள்ள எல்லாரும் தங்களுடைய திறமைய குறித்து பெருமை பேசி ஒருவரோடு ஒருவர் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனா ஒரே ஒரு ஒரு ஆள் மட்டும் தான் என்ன செய்யல, சண்டையே போடாத ஒரு ஒரு ஆள் இருக்கான். அவன் வந்து ஒரு ஏழை ஆர்டிஸ்ட்டு. நம்ம அரண்மனையிலே இருக்கிறான். ஒரு சின்ன பையன், ஒரு வாலிப பையன். அவன் இப்பதான் கற்றுக்கொண்டு இருக்கிறான். அவன வைத்து என்ன செய்ய போறேன்? என்னுடைய படத்த நான் வரைய சொல்லப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம். ஸோ அதுபோல தான் அ பல வேளைகள்ல ஆண்டவர் வந்து நெறைய பேர் நினைக்கிறாங்க. நான் என்னதான் ஆண்டவர் யூஸ் பண்ணுவாரு. ஏன்னா எனக்கு இவ்வளவு பலம் இருக்கு. இவ்வளவு திறமை இருக்கு. நானு இது படிச்சிருக்கேன், அது படிச்சிருக்கேன், இது பண்ணியிருக்கேன், அது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனா ஆண்டவர் வந்து ஒரு சாதாரண ஆள பயன்படுத்தி ஒரு பெரிய காரியத்த செய்ய முடியும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ குறித்து நம்ம பேசும்போது நிச்சயமாக மரியாள பத்தி பேசி தான் ஆகணும். இயேசு கிறிஸ்துவ கிறிஸ்துமஸ் வந்துருச்சுன்னா, எத்தன பேரு மரியாள பத்தி பேசுறாங்க. எத்தன பேரு மரியாள குறித்து பிரசங்கம் பண்றாங்க. யோசித்து பாருங்க. இன்னைக்கு வந்து அ அநேகர் மரியாள கும்பிடுறவங்களும் இருக்காங்க. மரியாள கும்பிட வேண்டும் என்று சொல்லவில்லை. மரியாளை கும்பிடுறாங்க, மரியாள்ட்ட ஜெபம் பண்றாங்க. அது தவறு. ஆனா மரியாள நிச்சயமாக நம்ம அ கனப்படுத்தலாம். அவங்களுக்கு மரியாதை செலுத்தலாம். அவங்க நிச்சயமாக நாம எல்லோரும் பார்த்து அவங்கட்டருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நல்ல ஒரு முன்மாதிரின்னு நம்ம சொல்ல முடியும். ஆ இந்த முன்மாதிரியான அந்த நபர் ஆண்டவருக்கு தன்னுடைய சித்தத்தையே கொடுத்த ஒருத்தவங்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அருமையானவர்களே, இன்னைக்கு நம்ம கற்றுக்கொண்டிருக்கிற பாடம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய ஈவு இந்த உலகத்துல இயேசு. ஸோ நம்ம இயேசுவாகிய ஈவ தேவன் நமக்கு கொடுத்தார் என்பத மனதிலே வைத்து, தேவன அன்பு செலுத்தணும் அப்படிங்கிற காரியத்த தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முதலாவது நம்ம பார்க்கிற விஷயம் என்னன்னா, மரியாளுக்கு ஒரு பெரிய செய்தி வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக 2வதா நம்ம பார்க்குற விஷயம் என்ன? 2வது அதிகாரம், லூக்கா 2வது அதிகாரத்துல 22வது வசனத்த நம்ம வாசிக்கலாம். லூக்கா 2வது அதிகாரம் 22வது வசனத்துல, மோசேயின் பிரமாணத்தின் நியாயப்பிரமாணத்தின்படி ஆம் அவர்களுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறினபோது, முதல் பேறான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எனப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி, அவரை கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுக்கவும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிற ஒரு ஜோடு காட்டுப்புறாவையும் 2 புறா குஞ்சுகளையும் பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். ஸோ இயேசு கிறிஸ்துவ குழந்தையா இருக்கும்போது சுத்திகரிப்பு நாளுக்காக என்ன செய்றாங்க, ஆ தன்னுடைய பேரான அந்த ஆண் பிள்ளைய கொண்டு போயிட்டு எருசலேம் அவரை கொண்டு போறாங்க. அப்புறம் சுத்திகரிப்பின் ஆ அந்த சடங்கின்படி ஆ அதாவது சுத்திகரிப்பு அப்படிங்கிறது மரியாளுக்கு உரிய அந்த சடங்கின்படி என்ன செய்றாங்க, அவங்க ஆ ஒ ஒரு ஜோடு காட்டுப்புறாவையும், 2 புறா குஞ்சுகளையும் பலியாக செலுத்த எருசலேமுக்கு அவங்க போறாங்க அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அங்க போனோனே என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்க பாருங்க. அங்க அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும், தேவ பக்தியும் உள்ளவனாகவும், இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தார். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஸோ இங்க எத்தனையோ பேர் இந்த உலகத்துல அந்த அந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து பிறந்த காலத்துல எத்தனையோ பேரு எப்படா மேசியா வருவாரு? எப்ப வந்து நமக்கு வந்து விடுதலை கிடைக்கும்? அப்படின்னு மேசியாவுடைய வருகைக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்கள் அநேகர் அப்படின்றத பார்க்கிறோம். இங்க
ஒருத்தர் சிமியோன் அப்படிங்கிறவரு எருசலேம்ல இருக்கிறாரு. அப்புறம் அவரு தேவாலயத்துல இருக்கிறாரு. அவர் மேல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். எருசலேமுக்கு இஸ்ரவேலுக்கு எப்ப ஆறுதல் வரும்? மேசியா எப்ப வருவாரு? ஆறுதல் குடுப்பாரு? அப்படின்னு அவரு எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறத நாம பார்க்கிறோம். அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்னா, கர்த்தருடைய கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டதும் அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பனார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கையில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து சில காரியங்களை சொன்னான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் எப்படி சிமியோன் மேல இருந்தாரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். பல வேளைகள்ல ஆஹ் அதாவது நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவியானவர் வந்தாரு, போயிட்டாரு, வந்தாரு, போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம யோசிக்கிறோம். ஓகே, அது கரெக்ட் தான். நிச்சயமாக புதிய ஏற்பாட்டுல நமக்குள்ளேயே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறது போலவே அவர் பழைய ஏற்பாட்டுல இருக்கிற பரிசுத்தவான்களுக்குள்ள அவர் அப்படியே இருந்தாரு அப்படின்லாம் சொல்ல முடியாது. அது அப்படி சொல்ற வசனங்கள் அப்படி இருந்தாரு அப்படின்னு பாரி சொல்ற வசனங்கள் இல்ல. பட் நம்ம இப்படி மட்டும் நம்ம யோசிக்க தேவையில்லை. அதாவது பரிசுத்த ஆவியானவர் வருவாரு, ஒரு காரியத்தை செய்வாரு, அதுக்கப்புறம் போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சில வேளையில நம்ம சிம்சோனை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறோம், அல்லது நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறோம். பட் சிம்சன் மேல கூட பரிசுத்த ஆவியானவர் வந்து உடனே வந்துட்டு வந்துட்டு போற மாதிரி இல்ல. சில வேளையில அவர் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். பட் இந்த இடத்துல மிக தெளிவாக பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்த சிமியோன் மேல பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் இருந்தார். எவ்வளவு நாள் இருந்தாரு? நமக்கு அது சொல்லப்படல. அவன் சிமியோனுக்குள்ளேயே வாசம் செய்து கொண்டே இருந்தாரா? அப்படின்னு அது அது சொல்லப்படல. பட் இருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய ரோல், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்ததுல பரிசுத்த ஆவியானவர் வகித்த அந்த பங்கு இருக்குல்ல, அது ஒரு பெரிய பங்கு அப்படின்னு சொல்லலாம். இயேசு கிறிஸ்து மரியாளுடைய வயிற்றுல ஒரு கருவாக உற்பத்தியானதும் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தின் மூலமாக தான். இந்த இடத்துல சிமியோனுக்கு வந்து இவர் இயேசுதான் கிறிஸ்து அப்படிங்கிறத சொன்னவரும் பரிசுத்த ஆவியானவர் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்தில் வந்திருந்தான். அன்னைக்கு தேவாலயத்துக்கு வந்ததே யாரின் மூலமாக அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரால ஏவப்பட்டு சிமியோன் வந்திருந்தாரு அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். வந்து அங்க என்ன பண்றாரு? ஆஹ் வந்து ஆஹ் பெற்றோர்கள் அங்க இயேசு கிறிஸ்துவ தூக்கிக்கிட்டு அங்க வந்ததை நாம பார்க்கிறோம். நியாயப்பிரமாண முறைமையின்படி 27வது வசனம், செய்வதற்காக தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வந்து வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்திரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர். அதாவது இயேசு கிறிஸ்துவ பார்க்காம நீ மரிக்க மாட்டாய் அப்படின்னு ஆண்டவர் அவர்கிட்ட சொல்லிட்டாரு. ஸோ அதனால இப்ப அவர் சொல்றாரு, இப்ப நான் சமாதானத்தோட என்ன செய்றேன், நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்குள்ளும் ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றார். நீங்க எல்லா மக்களுக்கும் கொடுக்க போற ரட்சிப்பை நான் இப்பயே பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சிமியோன் சொல்றதை பார்க்கிறோம். அவருடைய விசுவாசத்தை பாருங்க. அவர் எப்படி இயேசு கிறிஸ்துவை பார்த்தபோது புரிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிறத நீங்க பாருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒருவேளை நம்ம இன்னைக்கு கூட இந்த உலகத்துல வாழும்போது ஆண்டவருடைய ரட்சிப்பு எந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத நாம யோசிக்காம இருக்கலாம். நமக்கு இன்னைக்கு அங்க உபத்திரவம், இங்க உபத்திரவம், இங்க மக்கள் அடிக்கப்படுறாங்க, இயேசுவுக்காக அடிக்கப்படுறாங்க அப்படின்லாம் செய்தியை நம்ம கேட்கும்போது நமக்கு சபை வளரலையாட்டுக்கு, ஆண்டவர் ராஜ்யம் வளரல அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் வரலாம். ஆனா நிச்சயமாக நிச்சயமாக எந்த அளவுக்கு சபையை வந்து நொறுக்குறாங்களோ, உபத்திரவப்படுத்துறாங்களோ, அந்த அளவுக்கு வந்து சபை வளரும். யாரோ ஒரு 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 2 பேரு மார்ச் மாசம் 1ஆம் தேதி சத்தீஸ்கர்ல இருக்கிற கிறிஸ்தவர்களை
கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டிருக்கிறதாக சில வாட்ஸ்அப் செய்திலாம் வந்து கொண்டே இருக்கிறது. அதனுடைய வீடியோஸையும் நான் பார்த்தேன். ஆம், நான் ஒரு சில நிமிடங்கள் வந்து அதுக்காக நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, அப்படிப்பட்ட சம்பவம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபித்தேன். சத்தீஸ்கர்ல உள்ள கிறிஸ்தவ விசுவாசிகள், இயேசு கிறிஸ்துடைய சீடர்களுக்கு, உண்மையான இயேசு கிறிஸ்துடைய சீடர்களுக்கு, யாரெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதில் மும்முரமா இருக்காங்களோ அவர்களுக்கு தான் இந்த உபத்திரம் வரும். ஸோ அவர்கள் ஆண்டவரை பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபித்தேன். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. இந்த உபத்திரம் வந்து ஒழியணும் அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. பட் அதை காட்டிலும் ஒரு பெரிய ஒரு ஒரு ஜெபம் என்ன அப்படின்னா, அப்போஸ்தலர் நடபடிகள்ல ஜெபம் பண்றாங்க. உபத்திரம் பயங்கரமா வரும்போது அங்க உள்ள விசுவாசிகள் ஜெபம் பண்ணது என்ன அப்படின்னா, தே பிரேட் ஃபார் போல்ட்னஸ். பிரசங்கத்தை, சுவிசேஷத்தை இன்னும் தைரியமா பிரசங்கம் பண்றதுக்கு தைரியத்துக்காக அவர்கள் ஜெபம் பண்ணாங்க. ஸோ நாம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நமக்கும், அது மட்டுமல்ல, இந்தியாவுல எல்லா மூலை முடுக்குகளிலும் இருக்கிற விசுவாசிகளுக்கு ஆண்டவர் தைரியத்தை கொடுக்கணும். நம்ம தேசத்துல மட்டும் உள்ள மக்களுக்கு உபத்திரவம் இல்ல. உலகத்துல பல நாடுகள்ல உபத்திரவம் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனா எந்த அளவுக்கு உபத்திரவம் வருகிறதோ அந்த அளவுக்கு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா, மக்கள் குளிருற்றவர்களாக மாறிக்கொண்டிருக்காங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்கள் வந்து குளிருற்றவர்களாக, ஒரு ஆவியில அனலும் இல்லாம, குளிரும் இல்லாம ஒரு சைடு மாறிக்கொண்டே இருக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, உபத்திரம் வருது, சபையும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். இங்க சிமியோன் அந்த குழந்தைய பார்த்த உடனே ரட்சிப்பே வந்தது போல அவர் பார்க்கிறார். நீங்களும் நானும் இந்த இடத்துல உட்கார்ந்து தேவ இந்த இந்த வேத பாடத்துல உட்கார்ந்து இருக்கும்போது நம்ம ஒரு காரியத்தை நம்ம மனசுல வச்சுக்குவோம். இயேசு தன்னுடைய சபையை கட்டுவார். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இதை நம்ம மனதில் வைத்துக்கொண்டே இருப்போம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஸோ தொடர்ந்து இதை நம்ம இன்னும் ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். 33வது வசனத்துல, அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். சிமியோன் வந்து இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்றதை பார்த்து அவர்கள் பெற்றோர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து, யோசேப்பையும் மரியாளையும் ஆசீர்வதித்து, அவருடைய அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதுக்கும் விரோதமாய் பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான். பாருங்க, ஒரு அம்மா வந்து தன் பிள்ளைய ஆலயத்துக்கு கொண்டு வராங்க. சுத்திகரிப்பு சடங்கெல்லாம் பண்றாங்க நியாயப்பிரமாணத்தின்படி. அப்புறம் இயேசு கிறிஸ்து தான் இரட்சகர். இயேசு கிறிஸ்து எப்படி இரட்சணியத்தை கொண்டு வருவாரு, இயேசு கிறிஸ்து மேசியா, கிறிஸ்து அப்படின்னு சொல்ற வார்த்தைக்கு வந்து அர்த்தம் பார்த்தீங்கன்னா அனாயிண்டட், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னாவே ராஜா என்று பொருள். ஸோ ராஜா அப்படின்லாம் சொல்லப்படுகிற அதை கேட்டு அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்படியே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வாவ், என்னுடைய இந்த பிள்ளைக்கு இவ்வளவு பெரிய திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரா, மேசியாவை தான் நான் பெற்றெடுத்திருக்கிறேனா அப்படின்லாம் யோசிச்சுட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா, திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. யாரு? சிமியோன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பிள்ளை மூலமாக அநேகருடைய இதயத்தினுடைய சிந்தனைகள் என்ன செய்யும், வெளிப்படும். உண்மையிலேயே மக்கள் அவங்களுடைய சிந்தனையை வந்து வெளிப்படுத்துவாங்க. இஸ்ரேவேல்ல அநேகர் என்ன செய்வாங்க, விழுந்து போவாங்க இவர் நிமித்தமாக. ஆஹ் எழுந்திருக்கவும் செய்வாங்க, இவருக்கு விரோதமாக பேசவும் செய்வாங்க. உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போகும் என்றார். உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போகும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நமக்காக மரிக்க போகும் காரியத்தையும் அந்த இடத்துல சொல்றதை நம்ம பார்க்கிறோம். நீங்க இந்த நேரத்துல நினைவு கூறலாம். என்ன அப்படின்னா, சிலுவை பாதத்துல மரியாள் நின்று கொண்டிருக்கிறத நீங்க பார்க்கலாம். அங்க இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கிக் கொண்டு யோவானை பார்த்து, இதோ உன் தாய் என்று சொல்ற அந்த வார்த்தையும் நீங்க உங்க நினைப்புக்கு கொண்டு வரலாம். இந்த நேரத்துல நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த காரியம் இப்பொழுதே சொல்லப்பட்டிருக்கு. தன்னுடைய மகன் மரிப்பதை பார்த்த அந்த தாய் எவ்வளவு வேதனை அடைஞ்சிருப்பாங்க. அந்த காரியம் இப்பொழுதே
முன் அறிவிப்பாக, தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டு விட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ எல்லாத்துக்கும் ஆ மரியாள் வந்து தயாரா ஆயிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆம் மரியாளுக்கு மட்டும் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. யோசேப்புக்கு சொல்லப்படல. இதுலருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு வேளைன்னு தான் நான் சொல்றேன். ஒருவேளை சிமியோன் தெரிஞ்சிருக்கும். யோசேப்பு வந்து அ அ இந்த காலகட்டங்கள்ல இருக்க போறது இல்ல. அதுக்கு முன்பாகவே அவர் மரித்து விடுவார் என்பது ஒருவேளை சிமியோனுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒருவேளை என்று தான் நான் சொல்கிறேன். ஸோ மரியாளுக்கு மட்டும் இந்த வார்த்தைகளை அவர் சொல்றத நாம பார்க்கிறோம். நீங்க நீங்க யோசித்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஆ ஒரு ஒரு செய்தி வருகிறது. அந்த செய்திய நீங்க கேட்கிறீங்க. ஆனா, அந்த செய்தி குறித்த பிரம்மாண்டமான, பிரமிக்க வைக்கும் ஆச்சரியமான காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சொல்லப்படுது. சொல்லப்படுறதுக்கு அப்புறம், கடைசில இதுல வந்து கொஞ்சம் ஒரு 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 துக்கமான காரியமும் நடக்கும் அப்படின்றதும் சொல்லப்படும்போது, எப்படி நமக்கு மனசு கஷ்டமா இருக்குமே, அதே போல தான் இந்த இடத்துல நடக்கிறத நாம பார்க்கிறோம். ஆனா ஆனா, ஆ மரியாள் அதற்கும் தயாராக இருந்தாள்ன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரு சின்ன பொண்ணு இவ்வளவு பெரிய செய்திய அவங்க வாங்குறாங்க. அவங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருப்பாங்கல்ல. அதாவது, "எனக்கு இந்த பங்கை நீங்க கொடுத்தீங்க ஆண்டவரே நன்றின்னு" சொல்ட்டு. இன்னைக்கு நாம ஆண்டவருக்கு சொல்லலாம். "ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு கிஃப்ட்ட நீங்க எனக்கு எங்களுக்கு கொடுத்தீங்க இந்த உலகத்துல. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பிறந்தார் இந்த உலகத்துல. தேவன் மனுஷனா வந்தாரு. பரிசுத்த ஆவியின் மூலமாக ஒரு கன்னியினுடைய வயிற்றில அவர் வந்து கருவாக உண்டானார். எங்கள போல நாங்க எப்படி பிறந்தோமோ, அதே போல அவரும் பிறந்தார். எங்கள போல அவரும் தவழ்ந்து போனாரு. அவரும் பாலுக்காக அழுதார். அவரும் பலவீனமான ஒரு சின்ன குழந்தையாக இருந்து தான் அவர் வளர்ந்தார். ஆண்டவரே, நீங்க இயேசுவ எங்களுக்கு ஒரு ஈவா கொடுத்தீங்க. அதுக்காக நன்றி என்று நாம சொல்ல முடியும். அடுத்தது, ஆ நீங்க தொடர்ந்து நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா, ஆம் 20 20 30 5ல ஒரு சில வசனங்கள நாம வாசிக்கலாம். 35 நான் முடிக்கிறேன் இப்ப. 35 "உன் ஆத்துமாவை ஒரு அ பட்டயம் உருவி போகும்" என்றான். அப்படி சொன்ன உடனே இங்க என்ன நடக்குது அப்படின்னா, ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாக அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும், அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சிமியோன் மட்டும் இல்ல. இன்னொரு பெண்ணையும் நாம பார்க்கிறோம். அவளுக்கு அன்னாள் 7 வருஷம் அவ வந்து அவங்க அந்த அம்மா வந்து திருமணமாகி வாழ்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் விதவையாகி 84 வயது உள்ள அந்த விதவை பெண் இங்க பார்த்தீங்கன்னா, இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள் தேவாலயத்துல. அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். மீட்பு வந்து விட்டதுன்னு அவங்க சந்தோஷமா சொல்றத பார்க்கிறோம். 84 வயசுல நான் காத்துட்டு இருந்த காரியம் இது நடந்துருச்சு அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். யோசித்து பாருங்க. இந்த சேலம் பட்டணத்துல மக்கள் எல்லாம் ஆ அடிமைத்தனத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். சும்மா ஒரு உதாரணத்துக்கு. அடிமைத்தனத்துல வச்சிருக்காங்க. பட் அவங்க அவங்க எல்லாரையும் மீட்பதற்காக ஒருத்தர் வராரு. அவரு வந்துட்டாருன்னா போதும். அவ்வளோதான். இந்த மக்கள் எல்லாத்தையும் அடிமைத்தனத்திலிருந்து அவரு வந்து மீட்டெடுத்துருவாரு. அப்படிங்கிற செய்தி உங்களுக்கு வந்துச்சு. அவரு வந்துட்டாரு. இந்த பட்டணத்துக்குள்ள வந்துட்டாரு. அவ்வளோதான். தன்னுடைய வேலைய ஸ்டார்ட் பண்றாரு. அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, நீங்க என்ன செய்வீங்க? சும்மா இருப்பீங்களா? நான் என்ன செய்வேன்? சும்மா இருப்பேனா? மற்றவங்ககிட்ட போய் சொல்லுவோம் இல்லைங்களா? நீங்க அடிமைத்தனத்துல இருக்க தேவையில்ல. இப்படி ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். நம்ம எல்லாத்துட்டயும் சொல்லுவோம். இங்க பார்த்தீங்கன்னா, சிமியோனும் அதே தான் சொல்றாரு. அன்னாளும் அதே தான் சொல்றாங்க.
இதை தாண்டி இங்க இயேசுடைய பெற்றோர்கள் அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. முக்கியமா மரியாள் வந்து இந்த இடத்துல ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுகிறாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வசனம், ஒரு காரியம். நாம இன்னைக்கு என்ன ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரே ஒரு பெரிய ஈவாக நீங்க குடுத்துருக்கீங்க. இயேசுவ அதுக்காக ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் கடைசியா ஒரே ஒரு காரியத்த மட்டும் நான் சொல்லி நான் முடிக்கிறேன். நீங்க யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். யோவான் 3:16 நமக்கெல்லாம் தெரிஞ்ச வசனம் தான் இது. யோவான் 3:16ல தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த இவ்வளவாய் அப்படிங்கிற வார்த்தையை வந்து இன்னொரு விதத்துல டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா இவ்விதமாய் அப்படின்னு கூட நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணலாம். இவ்விதமாய் அப்படின்னு கூட டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அந்த வார்த்தையை. ஸோ அதனாலதான் நீங்க ஒரு சில டிரான்ஸ்லேஷன்ஸ்ல நீங்க எப்படி பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் ஹவ் காட் லவ்ட், ஆர் திஸ் காட் லவ்ட் அஸ் திஸ் வே, காட் லவ் த வேர்ல்ட் திஸ் வே அப்படின்னு இருக்கும். ஆண்டவர் வந்து உலகத்தை இவ்விதமாய் அன்பு கூர்ந்தார். எவ்விதமாய் அப்படின்னா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து. இந்த ஒரே பேரான அப்படிங்கிறது வந்து எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஒன் அண்ட் ஒன்லி சன், அவருடைய ஒரே சன்னை, ஒரே மகனை என்ன செஞ்சார்னா கொடுத்து ஆண்டவர் வந்து இந்த இந்த உலகத்தையே நேசித்தார் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கிறோம். ஸோ நாம ஆண்டவரை நேசித்து அவருக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆண்டவரை நேசித்து அவருக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆண்டவரை நேசித்து அவரை ஆராதிக்கணும் அப்படிங்கிறத நம்ம போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் நம்ம என்ன பார்த்துருக்கணும் அப்படின்னா, ஆண்டவரை ஆண்டவர் வந்து இயேசு அப்படிங்கிற கிஃப்டை, இயேசுங்கிற ஒரு கிஃப்டை நமக்கு கொடுத்தாரு. எனவே நாம அவரை அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம இன்னைக்கு பார்த்துருக்கிறோம். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். ஆண்டவர் அன்பு செலுத்தணும், அன்பு செலுத்தணும், அன்பு செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அன்பு செலுத்தணும் அப்படின்னா ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது என்று பொருள். அதை வந்து நம்ம ஒரு சடங்கா பண்ணாம உண்மையிலேயே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து செய்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம்.